கிணத்து தவளை குளத்து தவளை கிட்ட வந்துருச்சான். குளத்து தவளை சொல்லிச்சான், இது ரொம்ப பெருசுப்பா, இந்த கிணறு ரொம்ப பெருசு, இது குளம் ரொம்ப பெருசு, நீ மாட்டிக்கிட்டேன்னு. என்ன பெருசு என்ன பெருசு அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ள இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தாங்குமா, இதை விட பெருசா என்னவா, ஏன் அது பெருசுப்பா இருந்துச்சான். எவ்வளவு பெருசு, மறுபடியும் அங்க இருந்து தப்பிச்சா, இதை விட பெருசா இருக்குமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன இருக்கிறதோ அவ்வளவுதான் நமக்கு தெரியும், நாம் அறிந்தது அவ்வளவுதான். அறியாதது நிறைய இருக்கு. அந்த அறியாத உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் இங்க வந்திருக்கிறோம். இந்த நூலகங்கள் இருக்கு பாருங்க, இங்க நூல் உற்பத்தி நிலையங்கள், அங்க யார் யாரோ நிக்கிறாங்க. திருவள்ளுவரோட நம்ம திருவள்ளுவரை பார்த்துருக்கோமா, நம்ம படங்கள்ல போடுறாங்க, தாடி கடிலாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, இவராக தான் இருக்குமோ அப்படின்னு. அது சும்மா அவர் யாரும் பார்த்ததில்லை, அவர் பேரும் அதுதானான்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அவர் எங்க பிறந்தாரு என்ன வர சண்டை கிடக்குது. தமிழ்நாடு மதுரையில பிறந்தாருன்னு ஒரு சண்டை, ஒரு கோஷ்டி. சென்னையில தான் பிறந்திருந்தாருன்னு ஒரு கோஷ்டி. இப்ப ரொம்ப சான்றுபூர்வமாக நாகர்கோவில் பகுதியில் பிறந்திருக்கிறாருன்னு ரொம்ப சான்றா சொல்றாங்க. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் காட்டுறாங்க, திருக்குறள்ல இருந்தே காட்டுறாங்க. ஆக இப்படி இன்னும் முடிவுக்கு வர முடியும். நம்ம அங்க ஒருத்தர் இருந்திருக்கிறார் திருவள்ளுவர், அவரு கல்யாணம் ஆச்சா, பிள்ளை ஊட்டி இருந்துச்சா, கல்யாணம் ஆகாம அந்த காமத்து பால் பாடி இருக்க முடியாது. அது பாடி இருக்கிற அந்த சுவையை பார்க்கிற போதே நமக்கு அத்தனை பெருமையா இருக்கு. அப்பா என்னமா சுவைச்சிருக்கான் வாழ்க்கைய, நம்ம பாட்டம் இல்ல, நம்ம பாட்டேன் வாழ்க்கையை எப்படி சுவைச்சிருக்கிறான், இதுதான் வாழ்க்கை. அந்த பாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா, நான் பாட்ட கூட வாழ்ந்த பாட்டி இருக்காளே ரொம்ப கொடுத்து வச்சவா. அப்படி பிள்ளைகளை பெற்றிருப்பாரா, இருந்திருக்கும், அதுக்கும் பாட்டு இருக்கு, பிள்ளை இருந்திருக்க கூடும். அவரை நம்ம ஊர்க்கார மதிச்சிருப்பானா, எப்படி மதிப்பான். அதனால அவர் திட்டு செவியின் சுவையுணரா வாயுணர்வு மக்கள் அவையினும் வாடினும் என். அடே நான் நல்லதுதான்டா சொல்றேன், 4 வார்த்தை கேட்டு பிழைக்கணும்னு செய்யாம அவன் மாட்டுக்கு போய்கிட்டு இருக்கானே, அவன் இருந்தா என்ன செத்த என்னடா அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படின்னா அவர் பேச்சையும் யாரு நம்ம பேச்சை கேட்கிறானா, நமக்கு வயசாயிருச்சு, எங்க வீட்டுல என்ன சொல்றாரு தாத்தா, அவருக்கு ஒன்றும் விளங்காது, எனக்கு சொல்லுவார், அவர் சொல்லி நம்ம கேட்கணுமா சொல்றாங்கல்ல, அப்படித்தான் அவரையும் நினைச்சிருப்பாங்க. அப்படி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது, இந்த புத்தகத்தில் தான் பார்க்க முடியும். அவர் உலாவுறார், திருவள்ளுவர் மட்டும் உலாவுறாரு, சாக்ரட்டிஸ் இருக்காரு, அவன் பெரிய ஞானி, அவனுடைய காலமே வித்தியாசமான காலம். இந்த பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு, விவேகானந்தன் இருக்கார். சாதாரண ஆட்கள் அவங்கள உலகத்தை கலக்கியவர்கள். இதுகளெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க நாமளும் படிக்கணும், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டே படிங்கடா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இவ்வளவு பேர் இந்த நாளில் வந்திருக்கிறீங்க அப்படின்றதும் அங்கங்கே நின்று, அதுவும் பாருங்க கையை கட்டி கேட்கறாங்க. நம்ம பிள்ளைய நிக்கிற கோலத்தை பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆக இப்படி ஒரு சூழல்ல நாம் இன்றைக்கு இந்த அறிவு திருவிழா, இது புத்தக திருவிழா மட்டுமல்ல, அறிவு திருவிழா.